என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். கோதுமை மாவு போண்டா. கோதுமை மாவில் இன்றைக்கி நம்ம போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. நம்ம அப்படியே கிள்ளி போட்டோம்னா எடுத்து சாப்பிடும்போது எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா வெளியே எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஜாஸ்தியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி போண்டா மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாட்ட பிசைய வேணாம், கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். அப்போ தான் எண்ணெயில் போடும்போது எண்ணெய் அதிகமாக இழுக்காது. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம போண்டாவாக போட்டுடலாம். கையில் கோதுமை மாவு கொஞ்சம் ஒட்டுறமாக இருக்கும். அப்போ நீங்கள் பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கையை நனைச்சி போட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுருங்க. சுற்றி எல்லா பக்கமும் வேகணும், நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. போண்டா ஈவனாக எல்லா பக்கமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஹெல்த்தியான கோதுமை போண்டா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.